Hey guys, welcome back to Tamil Galata. இந்த சேனல்ல தொடர்ந்து சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். சோ அதன்படி இன்னைக்கான அப்டேட்ஸ்க்குள்ள போகலாம் வாங்க. காளி வெங்கட், ரோஷினி, சாம்ஸ் ஆகியோர் நடித்திருக்க படம் தான் மெட்ராஸ் மேட்னி அப்படின ஒரு படம். சோ இந்த படத்தை கார்த்திகேயன் மணி அப்படின்ற டெபியூட் டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படம் இந்த ஜூன் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து ஒரு போஸ்டரோட அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. போஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் நாச்சா இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. சூசைட் ஸ்குவாட் படத்தை டைரக்ட் பண்ண ஜேம்ஸ் கன் வந்து அடுத்ததாக சூப்பர்மேன் திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த ஜூலை 11th வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஆஃபிஷியலா வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து புது போஸ்டரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேவிட் கொரன்ஸ்ஃபெட் வந்து இந்த படத்துல வந்து மெயின் லீடா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் ரசிகர்களை கவர போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. மலையாள திரைப்படமான ரோமச்சம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இப்போ அந்த படத்தை வந்து ஹிந்தியில வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. கப் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் இந்த மே 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து துஷார் கபூர் நடிச்சிருக்காரு. மெயின் லீடா ப்ளே பண்ண சித்தித் நானி இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்தை வந்து சங்கீத் சிவன் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்ப கேரளால வந்து அவருடைய அடுத்த திரைப்படமான ஜெயிலர் பாகம் 2 ஷூட்டிங்ல வந்து பிஸியாக இருக்காரு. அவருடைய ஏஜுக்கு வந்து பார்த்தோம்னா இப்பதான் கூலி பண்ணிட்டு இருக்காரு. அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஜெயிலர் பாகம் 2க்கு வந்துட்டாரு. அவருடைய லுக் வந்து பார்த்தோம்னா ஜெயிலர் பார்ட் 1ல இருக்கிற மாதிரி அதே லுக்ல தான் இருக்காரு. சோ அவருடைய போட்டோஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயிலர் பார்ட் 1 ஒரு மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 600 கோடிகளுக்கு மேல கலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு வெற்றி திரைப்படம். சோ பொறுத்து பார்க்கலாம் பார்ட் 2 1000 கோடி கலெக்ட் பண்ண போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. விஜய் ஆண்டனி, பிரிகடா சகா, சமுத்திரகனி, வினோத் சாகர் ஆகியோர் நடிச்சிருக்க படம் தான் மார்கன் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தை வந்து லியோ ஜான் பால் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி அட்டகத்தி சூதுக்கவும், இன்டர்நெட் நாளை போன்ற திரைப்படங்கள்ல வந்து எடிட்டராக பணியாற்றினவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இது முழுக்க முழுக்க ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படக்குழு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஜூன் 27 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா அடுத்ததாக கிங்டம் அப்படின்ற திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்துல விஜய் தேவர்கொண்டாக்கு ஜோடியாக பாக்கியஸ்ரீ போஸ் நடிச்சிருக்காங்க. அனிருத் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண கௌதம் தின்னூரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து இந்த மே 30 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம நாட்டோட சூழ்நிலை காரணமாக இந்த படத்தை வந்து ஜூலை 4 தள்ளி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்ப படக்குழுவை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கௌதம் தின்னூரி வந்து ஒரு தரமான ஒரு டைரக்டர். விஜய் தேவர்கொண்டாக்கு கிங்டம் அப்படின்ற இந்த திரைப்படம் மூலமாக ஒரு கம்பேக்க கொடுக்க போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். கவின் மற்றும் பிரீத்தி அஸ்ரானி நடிப்புல அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் கிஸ். இந்த படத்தை வந்து டான்ஸ் மாஸ்டரான சதீஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் அவர் டைரக்ட் பண்ற முதல் படம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இந்த படத்துக்கு ஜேன் மார்டின், அதாவது டாடா மற்றும் பிளடி பெக்கர் போன்ற திரைப்படங்களுக்கு மியூசிக் பண்ண ஜேன் மார்டின் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த படம் இந்த ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சோ டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஜூலை மாதம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ தொடர்ந்து ஹிட் படங்களா கொடுத்துட்டு இருந்த கவினுக்கு வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு சில திரைப்படங்கள் சரிக்கிருச்சு. இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக் ஆகாமே போதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். விமல் வந்து அடுத்ததாக பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்னு ஒரு திரைப்படத்தை நடிச்சிருக்காரு. இந்த படத்துல விமல் கூட சேர்ந்து MS பாஸ்கர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. சோ இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து விமலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை வந்து பகிரி பட டைரக்டர் எஸ்எக்கி கர்வனன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படம் வந்து இந்த ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சோ ரீசெண்டா வந்து விமலுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருச்சு. சோ அதே மாதிரியான ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கும் கிடைக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். விஷ்ணு மஞ்சு வந்து அடுத்ததாக கண்ணப்பா அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாகி இருக்க படம் தான் இந்த படம். ஸ்டார் காஸ்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வைடரா இருக்கு. சோ இந்தியா முழுக்க இருக்க நடிகர்கள் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. அதன்படி USA வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனல் ஈவென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நியூயார்க்ல தான் விஷ்ணு மஞ்சு வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காராம். அதுக்கு பிறகு நியூ ஜெர்சி, டல்லாஸ் மற்றும் சான் பிரான்சிஸ்கோலயும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படம் இந்த ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது. சோ பொறுத்து பார்க்கலாம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆக போற இந்த திரைப்படத்துக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. சாந்தினி தமிழரசன் நடிச்சிருக்க புதிய படம் தான் பிளாக் ரோஸ் அப்படின்னு ஒரு படம். இதுல வந்து அவங்க கூட பப்ளு பிருத்விராஜ், நிழல்கள் ரவி, நாகேஷ் பேரன், விஜேஷ், ஆனந்த் நாக் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. இயக்குநர்களான கே பாக்கியராஜ், AL விஜய், ஆர் மாதேஷ் ஆகியோர் கிட்ட வந்து உதவியாளராக பணியாற்றிய SJ சரண் அப்படின்றவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு மதன் கார்கி தான் வசனம் எழுதியிருக்காரு. ஆங்கில படங்கள் போல கிரைம் த்ரில்லர் ஜானர்ல இந்த படம் தயார்
தயாராகி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. திரைப்பட விழாக்கள்ல திரையிடப்பட்டிருந்த இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகாம இப்ப ஸ்ட்ரைட்டா வந்து ஓடிடில வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ ஓடிடி கிட்ட வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கா. விரைவில் வந்து ஒரு முன்னணி ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து மெர்ஜ் பண்ணும் பொழுது தான் ஒரு அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. சடனா வந்துருந்துச்சு. ஸோ அதனால இது இடையில வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை சம்பந்தப்பட்ட இன்னொரு நியூஸும் தனியா இருக்கு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. அதாவது ஓடிடி ரிலீஸ் பத்தின ஒரு செய்தி தான். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வடிவேலு மற்றும் சுந்தர்சி நடிப்பில் வெளியான கேங்கஸ் படத்தோட ஓடிடி ரிலீஸ் வந்து இப்ப சடனா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதன்படி அமேசான் பிரைம்ல வந்து இன்னைக்கு நைட் வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ தியேட்டர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. அட்லீஸ்ட் ஓடிடிலேயாவது எதிர்பார்த்த வெற்றி இந்த படம் பெற போகுதான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை நீங்க தியேட்டர்ஸ்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வர்த்தா இல்ல எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த படம் சொதப்பல அப்படின்னு சொல்லி உடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுங்க. அதை தாண்டி இந்த படம் பார்க்காதவங்க ஓடிடி ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. ஓடிடி ரிலீஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பேசில் ஜோசப் உடைய மரண மாஸ் திரைப்படம் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப ஏர்லியாகவே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து சோனி லைவ்ல வந்து அவைலபிளாக இருக்கு. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா மற்றும் ஹிந்தி மொழிகள்ல வந்து அவைலபிளாக இருக்கு. தியேட்டர்ஸ்ல வந்து இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருச்சு. சோ அதே மாதிரி ஓடிடிலயும் என்ன மாதிரி வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ இதை தாண்டி பாவனாவுடைய தி டோர் அப்படின்ற ஒரு திரைப்படமும் வந்து இப்ப சிம்பிளி சவுத்ல வந்து இந்த 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. தமிழ்ல வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இதை தாண்டி வந்து ஆஹா ஓடிடி தளத்துல வந்து தெலுங்கு படமான மனமே படத்தோட தமிழ் டப் வந்து இந்த 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர் தான் இந்த படம். சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓடிடில வந்து இந்த படத்துக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. குட்பை டக்லி பட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இப்ப பாலையாவுக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரா. அந்த கதை வந்து பாலையாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சா. பாலையாவுக்கு வந்து அந்த கதை பிடிக்கல அப்படின்னா தான் அது அதிசயம். ஏன் அப்படின்னா ஆதிக்குடைய கதை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது இப்படியெல்லாம் படம் இருக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கான கதைகளை தான் சொல்லுவாரு. ஈவன் பாலையாவும் அந்த மாதிரி படங்களை தான் நடிச்சிட்டு இருக்காரு. சோ இப்பதான் ஒரு சரியான ஒரு ஆக்டர் கிட்ட போயிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். சோ இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த படம் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அஜித்துடைய AK64ஐயும் ஆதிக் தான் டைரக்ட் பண்ண இருக்காரு. சோ அதனால அந்த படத்துக்கான ஒர்க் தொடங்கிடுச்சு அப்படின்னா AK64க்கு பிறகு பாலையா படத்தை எடுப்பாரு. இல்ல AK64 வேற யாரும் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பாலையா படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்ததாக எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ கண்டிப்பா அந்த படம் தெலுங்குல வந்து எடுக்கணும், எடுத்து ஹிட் ஆகணும். ஆதிக் ரவிச்சந்திரனை வந்து அப்படியே தெலுங்குலயே வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்றது எல்லாருடைய கருத்தா இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மலையாளத்துல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்சஸ், அதாவது எதிர்பாராத சக்சஸ் பார்த்திருக்க ஒரு திரைப்படம் தான் தொடரும் அப்படின்னு ஒரு திரைப்படம். சோ இந்த படம் தமிழ்லையும் வந்து ரிலீஸ் ஆகி தமிழ்லையும் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. சோ மலையாள சினிமால, அதாவது மலையாள சினிமா வரலாற்றுல இந்த படம் ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கு. அதன்படி கேரளால 100 கோடி கலெக்ட் பண்ணப்பட்ட முதல் திரைப்படமாக இந்த படம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 200 கோடிகளை வந்து வேர்ல்ட் வைடா வந்து கடந்துருச்சு. சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன மோகன்லாலுடைய எம்புரான் திரைப்படத்தை தூக்கி சாப்பிட்டுருச்சு இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் ஓடிச்சு அப்படின்னா எம்புரான் கலெக்ஷன் மிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது ஃபைனலா இந்த படம் அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்புரான் எவ்வளவு தான் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப அதிகம். ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்புரானை விட ரொம்ப கம்மி. சோ இதுதான் ஹியூஜ் சக்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனலா வந்து இந்த தொடரும் திரைப்படம் எவ்வளவு க்ரோஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. அமீர் கானுடைய சித்தாரே ஜமீன் பார் அப்படின்னு ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்ப ரிலீஸ் ஆகிருக்கு. நேத்து வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அமீர் கான் மற்றும் ஜெனிலியா ஆகியோர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து RS பிரசன்னா, அதாவது கல்யாண சமையல் சாதம் பட டைரக்டர் RS பிரசன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. சோ ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தான் சொல்லணும், பாலிவுட் இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபீல் குட் மூவிஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம். சோ வந்திருந்தாலும் பெருசா வந்து ரெகக்னைஸ் ஆகல. பெரிய ஹீரோஸ் பண்ணும் பொழுது தான் அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும். சோ அமீர் கான் எப்பயுமே வந்து அந்த மாதிரி திரைப்படங்கள் பண்றதுல வந்து முன்னுதாரணமாக இருப்பாரு. அதன்படி இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது படம் மேல வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்திருக்கு. சோ படம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ இந்த படம் வந்து 2018 ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ் மூவியான சாம்பியன் அப்படின்னு ஒரு திரைப்படத்துடைய ரீமேக் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும். கண்டிப்பா வந்து இந்த படம் கிளிக் ஆனிச்சு அப்படின்னா 1000 இல்ல 2000 க்ரோஸ்க்கு மேலேயும் கலெக்ட் பண்ணும். ஏன்னா அமீர் கான் இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவங்கள் அப்படி. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. சோ இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. நடிகை தீபிகா படுகோன் வந்து இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்ட் வைடா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகை. ஹாலிவுட்லயும் வந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. சோ இவங்க வந்து பிரபாஸ் கூட சேர்ந்து கல்கி 2898 படத்துல நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து 2வது முறையாக இப்ப பிரபாஸ் கூட சேர்ந்து ஸ்பிட் அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ குழந்தை பெற்றதுக்கு பிறகு தீபிகா படுகோன் நடிக்கும் பெரிய படம் இதுதான் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சந்தீப் ரெட்டி வங்கா இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்காக தீபிகா படுகோன் வாங்கும் சம்பளம் பற்றிய ஒரு டீடைல் ஒன்று வெளியாகி இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாம். அதாவது இந்த படத்துக்காக அவங்க 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ தமிழ்ல வந்து முன்னணி நடிகையாக இருக்கும் நயன்தாரா வந்து ஹிந்தியில நடித்த ஜவான் படத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வாங்கியிருந்தாங்க. சோ அதுதான் கிட்டத்தட்ட அதிகமான சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பார்த்தோம்னா தீபிகா படுகோன் வந்து 20 கோடி ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க. சோ இந்த சம்பளம் மூலமாக இந்தியாவிலே வந்து அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக மாறி இருக்காங்க தீபிகா படுகோன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு சம்பளம் கொடுத்து புக் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட்ல வேற இந்த படம் உருவாக இருக்கு. இந்த படம் ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ண போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சசிகுமாருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து அதான் நேத்து வந்து இந்த படத்தோட சக்சஸ் மீட் வந்து நடந்துருந்துச்சு. அப்ப வந்து சசிகுமார் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. அதாவது என்ன அப்படின்னா இந்த படம் அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தான் என்னுடைய லைஃப்லயே வந்து அதிகம் கலெக்ட் பண்ணப்பட்ட மூவி. சோ இது வந்து என்னுடைய ஹையஸ்ட் கலெக்டட் மூவியான குட்டி புலி சுந்தரபாண்டியன் படத்தோட கலெக்ஷனை விட அதிகம். சோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் 2.5 crores வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. சோ என்னுடைய ஒரு சில திரைப்படங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் டைம் கலெக்ஷனே 2.5 crores தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தோட இந்த சக்சஸ் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஆனா இவ்வளவு பெரிய சக்சஸை பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காக நான் வந்து என்னுடைய சேலரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய சேலரி வந்து நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண சேலரியோட தான் வச்சிருப்பேன். சோ இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக சேலரியை வந்து அதிகரிக்கிற பழக்கம் என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய ஹீரோஸ்க்கு வந்து ஒரு பட்டு வச்சிருந்தாரு சசிகுமார். சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் மிகப்பெரிய சக்சஸை பார்த்துட்டு இருக்கு. அந்த வகையில நார்த் அமெரிக்கால வந்து கிட்டத்தட்ட 250K USD வந்து இந்த படம் நார்த் அமெரிக்கால கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நாட்கள் இருக்கு. இப்ப புது படங்கள் வருது. இருந்தாலும் வந்து இந்த படத்துக்கு வந்து தியேட்டர்ஸ் கம்மியாகல. சோ ஸ்டில் வந்து ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு. சோ ஃபைனலா எவ்வளவு கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சூர்யாவுடைய 46வது படத்தை வந்து தெலுங்கு டைரக்டரான வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணிருக்காரு. லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த டைரக்டருடைய அடுத்த திரைப்படம் தான் இந்த படம். சோ இந்த படத்துல வந்து சூர்யா கூட யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் இன்னும் வெளியாகல. ஒவ்வொருத்தருடைய பேரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப விஜய் தேவர்கொண்டாவும் இந்த படத்துல வந்து ஒரு முக்கிய ரோல்ல நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பட் படக்குழு சைட்ல இருந்து இதை பத்தின அப்டேட்ஸ் வெளியாகல. படத்துக்கு இன்னும் பூஜை போடல. அதை தாண்டி காஸ்ட் அப்டேட்டும் விடல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி வரும் நாட்கள்ல இதை பத்தின அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். சோ அதுக்கு பிறகு பார்க்கலாம் விஜய் தேவர்கொண்டா இந்த படத்துல நடிக்க போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. சோ அடுத்ததாக வந்து ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்க சூர்யா திரைப்படம் அப்படின்னா வாடிவாசல் படம் தான். சோ வெற்றிமாறன் மற்றும் சூர்யா காம்போல உருவாக இருக்க இந்த படம் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. எப்படா அடுத்து ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. சோ இந்த நிலையில இப்போ ரீசெண்டா வந்து தானு வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அதாவது ஜூன் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து படத்துக்கான லொகேஷன் ஹண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ மதுரையில தான் படத்தோட ஷூட்டிங் வந்து தொடங்க பிளான் பண்ணிருக்காங்களாம். சோ அதை தாண்டி நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லயும் வந்து ஷூட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி அடுத்த மாதங்கள்ல வாடிவாசல் பத்தின அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த படம் சூர்யாவுக்கு கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ எதிர்பார்க்கிற மாதிரி இந்த படம் ஒரு கம்பேக்காக அமைய போதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்துட்டு ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன் உட்பட பல நட்சத்திரங்கள் பாராட்டிட்டு வர்றாங்க. இந்த நிலையில ஏற்கனவே இந்த படத்தை பார்த்த தனுஷ் வந்து இந்த படத்தோட டைரக்டரான அபிஷன் ஜீவித்தை சந்திச்சு அவர் வந்து பாராட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்டோரியும் கேட்டிருக்காரா. அதன்படி அபிஷன் ஜீவித் வந்து தனுஷுக்காக வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரா. அந்த ஸ்டோரி வந்து தனுஷுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அதனால இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தனுஷ் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரா. சோ கூடிய விரைவில் அபிஷன் ஜீவின் டைரக்ஷன்ல வந்து நடிகர் தனுஷ் நடிக்க போறாரு. தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸா ஒரு படம் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பட டைரக்டர் கிட்ட பேசி தன்னோட வந்து ஒரு படம் பண்ண வச்சிருக்காரு. சோ அப்படி நிறைய டைரக்டர் வந்து லைன் அப்ல நிக்கிறாங்க. ஆனா எந்த படமும் தொடங்கின மாதிரி தெரியல. இப்ப ரீசெண்டா ராஜ்குமார் பெரியசாமியோட திரைப்படம் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் அது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகல. சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிஷன் ஜீவித்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பட் ஒரு யங் டைரக்டருக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு கனவு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதுல வந்து உடன்படாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா யங் டைரக்டர்ஸ் வந்து அப்கமிங் ஹீரோஸோ அல்லது வந்து டயர் 3 ஹீரோஸோ வச்சு படம் பண்ணும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்காது. டைரக்டர் சொல்றத வந்து ஹீரோ கேட்பாரு. ஆனா இதே வந்து 2வது 3வது படமே பெரிய ஹீரோஸை வச்சு பண்ணும் பொழுது அந்த ஹீரோ என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை தான் இவங்க அதாவது இந்த டைரக்டர் புதுமுக டைரக்டர் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. சோ அது வந்து ஸ்ட்ரைட்டா வந்து படத்தோட ரிசல்ட்ஸ்ல வந்து பாதிக்கும். சோ அது பாதிச்சதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாருமே வந்து பழிய கொண்டு வந்து அந்த டைரக்டர் மேல தான் போடுவாங்க. அதாவது இந்த டைரக்டர் வந்து படத்தை ஒழுங்கா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து விக்டிம் கார்டை தூக்கி கொடுத்துருவாங்க. ஆனா இங்க உண்மையா விக்டிம் கார்டு வாங்க வேண்டியவர் வந்து அந்த படத்தோட டைரக்டர். ஆனா அதை புரிஞ்சுக்காம ரசிகர்கள் வந்து நடந்துப்பாங்க. சோ எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா
அப்படின்னா இந்த மாதிரி யங் டைரக்டர்ஸ் வந்து ஒரு சில திரைப்படங்கள் இன்னும் ஒரு 2-3 திரைப்படங்கள் வந்து அப்கமிங் ஹீரோஸோ அல்லது டயர் 3 ஹீரோஸோ வச்சு பண்ணிட்டு அவங்களுடைய பொட்டன்ஷியலை வந்து நிரூபிச்சுட்டு அதுக்கு பிறகு பெரிய ஹீரோஸ் கூட படம் பண்ணும் பொழுது இந்த யங் டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வந்து அந்த பெரிய ஹீரோஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்குங்க. இதோட இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்குங்க. மேலும் இதே போல சினிமா சம்பந்தமான உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பெற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.